லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புரோட்டீன் ரிச்சா ப்ரோக்கோலி சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1.5 கப் பாஸ்தாவை தண்ணியில உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குக் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் பாஸ்தா வாட்டர் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு பாஸ்தாவை தனியா வச்சிடுங்க. திருப்பியும் ஒரு சாஸ் பேன்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது அதுல 1 கப் ப்ரோக்கோலி சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கோலியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதோட 1/2 கப் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற டோஃபு சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க பன்னீர் கூட வேணா சேர்த்துக்கலாம். அதோட 10 பல்லு ஆல்மண்ட் சேர்த்துட்டு இருக்கேன். பிளான்ச் பண்ணி தோல் எடுத்துட்டு தான் சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு ஃபைன் பியூரியா நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம். நீங்க தேவைப்பட்டா 2-3 பல்லு பூண்டும் சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைக்கும் போது இந்த பாஸ்தாவோட வாட்டரையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் பட்டரை ஒரு கடாயில சேர்த்துட்டு இதோட 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை குக் பண்ணிட்டு இதோட 1/2 கேப்சிகம் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஃப்ரோசன் கார்ன், அதுக்கப்புறம் 1/2 கப் zucchini அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா கிரன்ச்சியாவே இருக்கட்டும், நல்லா வெந்துரும். இப்போ இதுல நம்ம இந்த ப்ரோக்கோலி பியூரியை ஆட் பண்ணிட்டு இதோட 2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் ஆரிகேனோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 to 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான ஹெல்தியான ப்ரோக்கோலி சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல் டெக்ஸ்ட் அண்ட் இதோட லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி நம்ம பேக் பண்றதுங்கிற டீடைல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.